அடுத்து கோலியாத்தின் சவாலை ஒரே நாளில் முடிஞ்சு போனதில் 40 நாள் சவாலை சந்தித்த நாட்கள், 40 நாள் ஆனப்போ தேவன் புதிய புதிய சவாலை சந்திக்கும் நாட்கள் அதிகத்தே போயிட்டே இருந்துச்சு. எப்போ தேவன் சவாலை முறியடிப்பார், ஆனால் ஒரே நாளில் முடிந்து போகும். திரும்ப அந்த புதிய சவாலை சந்திக்க வேண்டியதனால் புதியவை காண முடியும். அப்போ அந்த சவாலை சந்திப்பதற்கு அடுத்த ஸ்டெப்பு வாழ்நாள் முழுவதும் நினச்சிக்கொள்ளுங்க. நாம் அந்த சவுல் மரிக்கும் வரக்கும் அவனோடு போராடிட்டே இருந்தான். போராட்டம் வரதான் செய்யும். என்னைக்கு உனக்கு விரோதமாக எழும்ப நம்ம மனுஷனை சந்திக்க ஆரம்பிக்கிறோம், வாழ்நாள் வரதான் செய்யும். சோர்ந்து போகாத. ஒவ்வொரு ஸ்டெப்பு வரும்போது சவால் என்னோட ஜெயிப்பை சொல்லி கொண்டிருப்பார் கர்த்தர். நிச்சயமாகவே இந்த சவால் ஒரு நாள் முடிஞ்சு போல நெடுநாளாய் சந்தித்தான். ஆனால் மனசு சோர்ந்து போகலை. ஒருவேளை முன்னேற முடியாது, பல தடைகள் வரலாம், பல போராட்டம் வரலாம், பல பிரச்சனை வரலாம். போன இடமெல்லாம் உன்னை காய்மாரை பார்க்கலாம். உனக்குறமாய் இவன் உயிர்ப்பட மாட்டான்னு சொல்லி உன்னை அழிப்பதற்கு பல திட்டங்கள் தீர்மானம் எழும்பலாம். ஆனால் கர்த்தர் தாவீதை உயர்த்துறது போல நிச்சயமாக கர்த்தர் உயர்த்துவார். அடுத்த அபிஷேகம் என்ன தெரியுமா? தாவீது தேசத்தை ஆளுகிற அரசாளுகிற அபிஷேகம், ராஜரீக அபிஷேகத்தை கொடுத்தார். ஆனால் என்னைக்கு ராஜாவை ஆனானோ அன்னைக்கு பெலிஸ்தர்கள் எழுப்பினாங்க, சீரியல் எழுப்பினாங்க, ஏதோ தேசத்தின் தாங்கள் எழுப்பினாங்க, மீகால் எழுப்பினாள், அப்சலோம் எழுப்பினாள். கர்த்தர் அந்த சவாலை சந்தித்தார். கர்த்தர் தேசத்தை ஆளுகிற ஒரு 47 ஆண்டுகள் எப்ரோனிலும் எருசலேமிலும் ஆளுகிற பெரிய உயர்வை தந்தார்.